முகமூடி போட்டுட்டு போறவங்க தீவிரவாதம் பண்றவங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணுவாங்க. கரெக்டா? அப்ப முகமூடி போட்டுட்டு டெல்லி வரைக்கும் போய் கர்ச்சீஃப் வச்சு மூடி மறைச்சிட்டு வந்தது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இதுல வேற உதயநிதி அவர்கள் எப்படி துணை முதல்வர் ஆனாரு? என்ன சும்மா அவர் என்ன இவர் மாதிரி என்ன திடீர்னு கூவத்தூர் போய் அங்க யாருக்கிட்டயாச்சும் தவழ்ந்து விழுந்தா முதல்வர் இன்னைக்கு எம்எல்ஏ வாய் உட்கார்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு வித்தியாசத்துல சேப்பாக்க தொகுதியில ஜெயிச்சு நின்று இன்னைக்கு சேப்பாக்க தொகுதியினுடைய செல்ல பிள்ளையா தமிழ்நாட்டினுடைய ஆதார நிலையில இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்னங்க பேசுறாங்க? அதுக்குள்ள ஸ்டார்ட் அப் நாங்க தான் உருவாக்கணும், ஸ்டார்ட் அப் இவர் தான் பண்ணாரு. இன்னைக்கு இவரு ஸ்டாண்ட் அப் பொசிஷன்ல கூட நிக்கிறது இல்லைங்க, எல்லாம் பேக் போன் பெண்டு தான். இப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இவங்க பேசுறாங்க. ஆனா 2020 அதாவது 2020ல 1.49 லட்சம் கோடி இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் இன்னைக்கு 2025ல கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுல இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் பார்ப்பாங்க.